ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 648வது நாமாவளியாக ஓம் பூரி போக பிரதாய நமாக. முருகப்பெருமான் இந்த நாமாவளி அதிகமாக அனுபவிக்கும் பொருளை விசேஷமாக அடியவர்களுக்கு கொடுப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அடியார்கள் இறைவனை வழிபாடு செய்தால் அருள் புரிவார். அப்பேற்பட்ட அந்த இறைவன் எப்படி தரார் அப்படின்னா, மிகுதியான செல்வங்களை எல்லாம் கொடுப்பாராம். நிறைய செல்வத்தை கொடுப்பாராம். இந்த செல்வத்தை கொடுப்பது எதற்காகனா, நம்ம அந்த பூமியில் எல்லா சந்தோஷத்தோடு வாழ்வதற்காக. ஏன்னா இறைவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அப்போ உயிர்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கணுன்ற தாய் உள்ளத்தோடு இறைவன் சகல செல்வ யோகமிக்க பெரு வாழ்வு இதெல்லாம் குமார பரமேஸ்வரன் கொடுக்குறார். அசுர சக்திகளெல்லாம் அழிப்பதற்காகவே தோற்றம் எடுத்தவர் இல்லையா. அப்போ அவர் அதுக்கான செயலை எல்லாம் செய்கிறார். நம்ம உயிர்களெல்லாம் ஆனந்தமாக இருக்குது. அப்போ இந்த ஆனந்தத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவன் இறைவன். அந்த ஆனந்தம் எல்லா உயிர்களும் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும். எந்தெந்த ஒரு ஜீவன் இந்த பூமியில் பிறந்திருக்கோ அந்தந்த ஜீவன் அந்த சந்தோஷத்தை அடையணும். அது சாதாரண ஒரு பில்லிலிருந்து பிரம்மாவிலிருந்து புழு வரையிலும் எல்லா உயிர்களுமே இறைவனுக்கு குழந்தைங்க தானே. அப்போ எல்லாமே அந்தந்த பாக்கியத்தை அடைந்து அந்தந்த காலகட்டத்தில் எல்லா பாக்கியத்தோடு இருக்கணும். அதுக்கு அருள் புரிவர் குமார பரமேஸ்வரன். அப்போ அந்த இறைவனை நம்ம நாட வேண்டும். இந்த சந்தோஷங்கள்லாம் நமக்கு தேவை அப்படின்னா இறைவனிடத்தை நம்ம நாடணும். இப்போ உதாரணத்துக்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வெயில் இருக்குது. அந்த வெயில் தாக்கத்திலேருந்து நம்ம விடுபடணும்னா ஒரு மர நிழலில் போய் நின்னால் அந்த வெயிலுடைய தாக்கம் குறையும். அது மாதிரி நம்மளுடைய வினையால் தான் நமக்கு துன்பங்கள் ஏற்படுது. அப்போ ஏற்பட்ட வினை ஓட விடும் கதிர்வேலான முருகப்பெருமானை நம்ம வழிபாடு பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லா விதமான சந்தோஷங்களும் எல்லா விதமான பாக்கியங்களும் நம்மளை தேடி வரும். அதனால தான் 19ஆம் நூற்றாண்டில் சச்சிதானந்த சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வள்ளிமலையில் இருந்தவர். அவர் அந்த சமயத்தில் இந்த வருடப்பிறப்பு ஆங்கில வருடப்பிறப்பு நடக்கும் பொழுது எல்லாரும் அந்த மேல் அதிகாரிகளை பார்த்து அவளுக்கு சலாம் இட்டு அவள் கொடுக்குற பொருளை வாங்கிப்பா. அப்போ இவர் என்ன சொல்கிறார், அழியாத பொருளை கொடுக்கக்கூடிய குமார பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் திருப்படி திருவிழான்னு ஒவ்வொரு படியிலும் ஒரு திருப்புகழை சொல்லிட்டு முருகனை போய் தரிசனம் பண்ணுவோம். இந்த ஆங்கில வருடப்பிறப்பு நம்ம பயன்பாட்டில் வந்துட்டது இருந்தாலும் அந்த நாளில் தேவையில்லாத பொருள் யாசிக்காமல் அழியாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய குமார பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு அந்த திருப்படி திருவிழாவை ஆரம்பித்தார் அவர் தான். அது மாதிரி இறைவனை நாடும் பொழுது தான் நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும். அதை திருவிடைக்கழி திருப்புகழ் அழகாக சொல்லுவார். பகரும் முத்தமிழ் பொருளும் மெய்த்தவ பயனும் எப்படி பல வாழ்வும் பழைய முக்தியின் பதமும் நட்புற பரவு கற்பகத்தரு வாழ்வும் புகரில் புத்தியுற்று அரசு பெற்றுற பொலியும் அற்புத பெருவாழ்வும் புலன் அகற்றிட பல விதத்தினை புகழ் பலத்தினை தரவேணும் அப்படின்னு இறைவனை நம்ம நாடும் பொழுது அந்த இறையருள் நமக்கு என்ன பண்ணோம்னா அதிகமாக அனுபவிக்கும் பொருளை விசேஷமாக கொடுப்பாராம். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் பூரி போக பிரதாய நமாக. ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் சுப்பிரமணியாய நமக. அனைவருக்கும் ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.